ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்ல வாயிலை திறந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த காலையில் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. நீங்கள் இல்லைனா எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. ஆமாப்பா, உம்முடைய இரக்கங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த விதமான நன்மைகளும் வந்திருக்காது ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய கிருபைகளை தாங்க, உடைய இரக்கங்களை தாங்க. நல்ல வாய்களை திறந்து அவரை நோக்கி எதிர்பார்ப்போமா. ஸ்தோத்திரம். நம்முடைய கண்களையும் சிந்தனைகளையும் ஆமென் உள்ளங்களையும் அவருக்கு நேராக ஏறெடுத்து இந்த அதிகாலையில் கர்த்தாவே உம்முடைய கிருபை தாங்கப்பா, உம்முடைய கிருபை தாங்கப்பான்னு கேட்போம். எரேமியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அதிகாலை தோறும் நான் எழுப்பி என் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் காலைதோறும் தரார், காலைதோறும் தரார். காலை வேளையில் தேவன் என்ன செய்கிறார்? காலைதோறும் அவர் நம்மளை எழுப்பி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தருகிறார். ஆமென். எதிர்காலத்துக்கு தேவையான வார்த்தை தருகிறார், நம் ஆவிக்குரிய வாழ்வுக்கு தேவையான வார்த்தை தருகிறார். இந்த காலையில் கூட ஆண்டவரை பார்த்து கேட்போம், அப்பா காலைதோறும் புதிய கிருபைன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய கிருபையை தாங்கப்பா, ஒரு புதிய கிருபை தாங்கப்பா, ஒரு புதிய கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் உண்மை அன்றி எங்களுக்கு வேறு யாருமே இல்லை ஆண்டவர், வேறு யாருமே எங்களுக்கு வேலைனே கிடையாது ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்னை தருவேனா, இதற்கு ஈடா என்னை தருவேனா, இதற்கு ஈடா என்னை தருவேனா, ஈடா என்னை தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உங்க தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பாசத்தோடு பார்த்து, தனிமையின் பாதையில் தகப்பனே உங்க தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, நான் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்னை தருவேனாம். அவரை பார்த்து சொல்லுங்க, என்னையே தரப்பா. ஆமென். இதற்கு ஈடா என்னை தருவேனா, இதற்கு ஈடா என்னை தருவேனா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே,
தடுமாறும் வேலை எல்லாம் தகப்பன் போல சுமந்து வந்தீரே. நான் தடுமாறும் வேலை எல்லாம் தகப்பன் போல சுமந்து வந்தீரே. 2 கரங்களை உயர்த்தி எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்னை தருவேனா. ஆண்டவரை பார்த்து இதற்கு ஈடா என்ன தருவேனா, என்னை தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உங்க தோல் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லுங்க, தனிமையின் பாதையிலப்பா, பாதையில் தகப்பனே உங்க தோல் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதுக்கு ஈடா என்ன தருவேனா, இதுக்கு ஈடா என்னை தருவேனா. ஆமென். இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்னை தருவேனா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம், அவரை பார்த்து சொல்லுங்க, அடைக்கலம் அப்பா ரே. தடுமாறும் வேலை எல்லாம் தகப்பன் போல சுமந்து வந்தீரே. நான் தடுமாறும் வேலை எல்லாம் தகப்பன் போல சுமந்து வந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதுக்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்னை தருவேனா, இதுக்கு ஈடா என்ன தருவேனா. ஆண்டவரே, உம்முடைய அன்பான பாசத்துக்கு முன்பாக நான் என்னப்பா தர முடியும்? பலர் சபித்து என்னை தூர்த்தும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூர்த்தும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள்ள என்ன வரைந்தீரே, இதுக்கு ஈடு என்ன தருவேனா. உங்க உள்ளத்துக்குள்ள என்ன வரைஞ்சீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா. சொல்லுங்க சபையே, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடா என்னை தருவேனா. ஆமென். இதுக்கு ஈடா என்ன தருவேனா. என்னப்பா தர முடியும்?
இதுக்கு ஈடாய் ஆராதனை 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 சொல்லுவோம் அவரை பார்த்து ஆராதனை. இந்த அதிகாலை வேளையில எங்க ஆராதனை எல்லாமோ ஒருவருக்கே ஆண்டவரே. சொல்லுவோமா சொல்லுவோமா ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்படியே சொல்ல சொல்ல ஒரு பரலோக அபிஷேகம் உங்க மேல நிறைவாய் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. அரபலதுரா கலதரபலதரபா. நல்ல வாயில திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி இந்த அதிகாலை வேளையில ஒரு பரலோக அக்கினி உங்க சிரசின் மேல இறங்கி வரட்டும். பரலோக அக்கினி ஆண்டுட்ட தாகமா கேட்டீங்கன்னா இந்த அபிஷேகத்தை நிறைவாய் தருவார். ஆண்டவரே அபிஷேகத்தை தாங்கப்பா, அபிஷேகத்தை தாங்கப்பா, எனக்குள்ளாக நிறைவாய் தாங்கப்பா, எனக்குள்ளாக நிறைவாய் தாங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா. ரக்கபலதரபலதரபா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திடுவே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திடுவே. எல்லா துயரம் மறந்திருப்பே. திரும்ப சொல்லுவோமா ராஜா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திடுவே. எல்லா துயரம் மறந்திடுவே. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து உம்மை துதித்து மகிழ்ந்திடுவே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு உள்ளங்களையும் எண்ணங்களையும் கரங்களையும் அவருக்கு நேராக ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் கடைசியா சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை. ஆமாப்பா ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு மட்டும்தான்ப்பா. நல்ல
2 கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். எங்க முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. எங்க துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஜெபத்தில் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை ஆதரிக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில் நடக்கிற மகிமைகள், எங்க வாழ்க்கையில் நடக்கிற உயர்வுகள், மேன்மைகள் எதுக்குமே நாங்க தகுதி இல்லப்பா. ஆனா அளவில்லாமல் கொடுக்குறீங்க. இந்த காலையில் எங்க சபையில வந்து நின்று உம்முடைய மகத்துவம் உள்ள மேன்மைகளை எடுத்து சொல்ல எந்த அளவிலும் பாத்திரமற்ற பாவியிலாய் இருக்கிற எங்களை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி ரட்சித்து கிருபை பாராட்டி ஆண்டவரே, சுய பலன் இல்லை ஆண்டவர், எங்களுக்கு சுய யோகியம் இல்லப்பா, சுய நீதி இல்லப்பா. நாங்க இங்க வந்து நிக்கிறது முழுக்க முழுக்க உம்முடைய இரக்கத்தையே நம்பி வந்து நின்றுருக்கிறோம். ஆமாப்பா, உண்மையே நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்பதற்கு எங்கள் வாழ்க்கைகளை நீங்கள் சாட்சியாக மாற்றி கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் கூட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஜெபிக்க வைங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் அனைவரும் உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதிகாலை ஜெபம் 6வது நாளிலே நம்ம வந்திருக்கிறோம். நம்ம தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆதரிச்சால் ஆமென், அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பிரயாணங்களிலே பார்க்குறோம். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆதரிச்சா என்னென்னலாம் நடக்கணும் இல்லையா? எவ்வளோ பெரிய மகிமைகளை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தருகிறார். யோசித்து பாருங்க, எல்லாருமே பவுலுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக அவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை யாருனாலையும் தடுக்க கூட முடியல. சொல்லுங்க, தடுக்க கூட முடியாது. ஆமென். ஏன்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? ஆதரிக்கிறார். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? தாங்குகிறார். ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தாங்குகிறார், ஏந்துகிறார், தப்புவிப்பார். அல்லேலூயா. உங்களை தாங்கிக்கிட்டே இருக்கிறார். சொல்லுங்க, என்னை கர்த்தர் தாங்குகிறார். நம்ம கூட சண்டையில் என்ன தெரியுமா சொல்லுவோம்? என்ன ரொம்ப ஓவரா பண்ற, உன்னை தாங்கிக்கிட்டே இருக்கணுமான்னு சலிச்சிடுவோம். யாரை சொல்லுவோம்னா, என்னமோ ரோட்டில் போறவங்கள சொல்ல மாட்டோம். நம்ம யாரு கூட வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் வாக்குறுதியில் பேசும்போது என்னமாலாம் பேசுவோம். அப்படியெல்லாம் பேசி கட்டிட்டு வந்து ஆட்களை பார்த்தே நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன ரொம்ப தாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு நான் நினைப்போம். ஆனால் கர்த்தர் பாருங்க, நம்ம அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கோமா? வாழ்விலும் தாழ்விலும், நன்மையிலையும் கஷ்டத்துலையும் நான் உம்மோடு கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்துருக்கோமா? நம்மளுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தால் ஜெபத்தை நிறுத்திடும். ஆனாலும் கர்த்தர் நம்மளை தாங்குகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தரனை தாங்குகிறார். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். யாக்கோபின் இரவுகள். ஆமென். யாக்கோபை கர்த்தர் தாங்குகிறார். யாக்கோபை கர்த்தர் தாங்கும் பொழுது யாக்கோபோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பார்க்க போகிறோம். என்னன்னா, யாக்கோபின் இரவுகள். அல்லேலூயா. யாக்கோபின் இரவுகள். இன்னைக்கு ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுக்கணும்னா இதுதான் தலைப்பு. என்னது? யாக்கோபின் இரவுகள். யாக்கோபுடைய இரவு வேளையிலே தேவன் அவரை தாங்கின விதத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்கிறோம். இரவுனாலே என்ன அப்படின்னா, மாம்சம் பலவீனம் அடைகிற நேரம். இரவுனால என்ன அர்த்தம்னா, அதாவது கிளாரிட்டி இருக்காத ஒரு நேரம், வெளிச்சம் இல்லாத நேரத்தில் தெளிவு அங்கே இருக்காது. 2 முக்கியமான காரியம். ஒன்று மாம்சம் பலவீனம் அடைகிற நேரத்தில், இன்னொன்று அடுத்த நாள் என்ன நடக்க போகுது பாதை தெரியாத நேரத்தில், இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் ஒரு மனிதனை தாங்குகிறார். அல்லேலூயா. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிப்போம். முதலாவது, யாக்கோபின் இரவுகளிலே தேவன் யாக்கோபை தாங்கின விதத்தை பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அங்கே அவன் ஒரு எண்ணத்தை கண்டான். சொப்பனம். சரி, அதுக்கு 10வது வசனத்துல ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணிக்கணும். எங்க வரும்பொழுது கர்த்தர் யாக்கோபோட இடைப்பட்டாருன்னா, யாக்கோபின் இரவுகள் பார்க்க போகிறோம். யாக்கோபோட இரவுகளிலே தேவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சொப்பனத்தை யாக்கோபு கூட என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் God is meeting Jacob at this night. இந்த இரவு வேளையில தேவன் என்ன பண்ணுகிறார்? யாக்கோபை சந்திக்கிறார். எந்த ஊர்ல கர்த்தர் யாக்கோபை சந்திச்சார்னா, ஈசாக்கின் வீட்டுல சந்திக்கல. எந்த இடத்துல சந்திச்சார்னா, 10வது வசனத்தை வாசிங்களேன்.
யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி. எங்க வருகிறாராம்? ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி. ஆரான் என்பது ஒரு மிக முக்கியமான இடம். ஏன்னா ஆரான் என்பது ஆபிரகாமுடைய குடும்பத்துல, யாக்கோபுடைய குடும்பத்துல ஒரு மோசமான இடம். மோசமான இடம் எந்த இடம்னா இவங்களோட பிரயாணத்தை தடுக்கிற ஒரு இடம் பேரு தான் ஆரான். வாசிப்போமா? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல 31, 32வது வசனத்தை வாசிப்போம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்துக்கு விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆரான் மட்டும் வந்த பொழுது அங்கே இருந்து விட்டார்கள். கர்த்தர் தேராக எங்க கூப்பிட்டு போகணும்னு அழைத்தார்னா கானானுக்கு கூட்டிட்டு போகணும் தான் அழைச்சார். ஆனால் இந்த ஆரான் ஊர்ல ஏதோ ஒரு காரியம் இருக்கு, என்னன்னு தெரியல. அது முன்னேற்றத்தை சிறை பிடிக்கிற ஒரு இடம். அவனுடைய முன்னேற்றத்தை சிறை பிடிக்கிற இடம். நீங்க உங்க வாழ்க்கையில அதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல. நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுவோம், நம்ம எல்லா முயற்சியும் ட்ரை பண்ணுவோம், எல்லாரும் காலில் கூட விழுந்துருவோம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணாலும் எந்த விதத்திலையும் முன்னேற முடியாதபடிக்கு சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? சிக்கிக்கொள்ளுவோம். அந்த சூழ்நிலைகளை நம்ம என்ன சொல்றோம்னா பிளேஸ் வேர் ஐ ஸ்டக். அதாவது கம்மு போட்டு ஒட்டின மாதிரி அசையாம இருக்கிறேன். என் வருமானம் இவ்வளவுதான் வருது, என் முன்னேற்றம் இவ்வளவுதான் இருக்கு. எத்தனை வருஷமா? 5-6 வருஷமா அப்படிதான் இருக்கு. இந்த ஆபிரகாம் குடும்பத்துல ஆரான்ற இடம் ரொம்ப மோசமான இடம். அப்புறம் அந்த ஆரான்ற பேரும் ரொம்ப மோசம். ஏன்னா ஆபிரகாமோட அண்ணன் பேர் லோத்தோட அப்பா பேர் என்னது? ஆரான். தகப்பன் இறப்பதற்கு முன்பாக யார் இறந்துட்டா? ஆரான் இறந்துட்டா. அது ஒரு பெரிய ஒரு அழிவான இடம். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஐயோ, தேராக இந்த இடம், இந்த பட்டணத்துல, இந்த ஏரியால இருக்க அசுத்தாவி தேராக என்ன பண்ணல? கானானுக்குள்ள நுழைய விடாம தடுத்துருச்சு. இவனுடைய முற்பிதாக்கள் வாழ்க்கையில ஒரு சாபத்தை இந்த இடம் கொண்டு வந்துருச்சு. ஆனா யாக்கோபோட வாழ்க்கையில நான் கொண்டு வர விட மாட்டேன். அதனால கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? அந்த இரவலே கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க முதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இத்தனை வருஷம் உங்க பாரம்பரியத்துல சில உயர்வுகளுக்கு மேல உங்களை கிராஸ் பண்ண விடாதபடிக்கு சில பிசாசுகள் உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கலாம். இவ்வளவுதான், இதுக்கு மேல நீ எதுவும் சம்பாதிக்க கூடாது. இவ்வளவுதான், இதுக்கு மேல நீ எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்துட கூடாது. சில நேரத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, 2 நாள் தாங்க சந்தோஷமா இருந்தோம், அப்புறம் பாருங்க. அவ்வளவுதான், 2 நாளுக்கு மேல சந்தோஷமா இருக்க முடியாது. சில சகோதரிமார்களே சொல்லுவாங்க, இவர் பயங்கரமா சிரிக்கிறாருங்க, சொல்லுங்க சிரிக்க வேணான்னுவாங்க. ஏங்க அப்படின்னா, சிரிச்சிட்டாலே தெரியல பிரதர், நாளைக்கு என்னமோன்னு அவ்வளோ பெரிய சண்டை வந்துடுது. அது ஒரு ஆரானின் ஆவி. நீங்க முன்னேறிடக்கூடாது, நீங்க மகிமையில வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சிறை பிடிக்கிறது. ஆனா யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று. வேற எதுக்குமே வரல. அதோட நிறுத்திட கூடாது. அடுத்த லைன் அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வாசிங்களேன், யோவான் 10:10. ஆண்டவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுகிறதுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுகிறது. அன்னைக்கு அந்த இரவுல யாக்கோபின் வாழ்க்கை மாறினது. அந்த பாரம்பரிய சாபம் உடைந்தது. இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில அந்த மாற்றத்தை கர்த்தர் தருகிறார். வாசிப்போம் யோவான் 10:10. எல்லாம் சத்தமா வாசிக்கலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 கோ. வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு நானோ அதுக்கு அடுத்தது என்னன்னு வருது? அவைகள். யார் அந்த அவைகள்னா, யாரு திருடனால அசுத்தாவினால அழிக்கப்பட்டார்களோ, கொல்லப்பட்டார்களோ, ஒண்ணுமில்லாம ஆக்கப்பட்டார்களோ, இப்படி சொல்லட்டுமா, யார் ஆரானுடைய அசுத்தாவினால சிக்கி கொள்ளப்பட்டார்களோ, யார் அந்த ஆரானுடைய பிசாசின் வல்லமையினால் அகப்பட்டப்பட்டார்களோ, அவர்களுக்கு நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க சில பிசாசினால சிக்கப்பட்டிருக்கலாம், இந்த ஆரானின் அசுத்தாவினால சிக்கப்பட்டிருக்கலாம், முன்னேற்றம் அடைய விடாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பிசாசினால சிக்கப்பட்டது முடிந்தது, நீங்க அசுத்தாவினால கட்டப்பட்டது முடிந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க என்ன பண்ணுவீங்க? வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள், இடம் கொண்டு பெருகுவீர்கள். நல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எங்க யாக்கோபோட தரிசித்தார் தெரியுமா? கர்த்தர் எங்க தெரியுமா யாக்கோபு கூட பேசினார்? ஆரான்ல பேசினார். எந்த பிசாசு அவங்க முற்பிதாக்களை தோக்கடித்ததோ, ஆனா யாக்கோபு கிட்ட வரும்பொழுது அந்த பிசாசு
பிசாசு தோல்வி அடைந்தது என கர்த்தர் வாலண்டியரா இறங்கி வந்து பேசினாரு. இல்ல இல்ல, இந்த அசுத்தாவி உன்னை தொட முடியாது. இல்ல இல்ல, இந்த அசுத்தாவி உன் முற்பிதாக்களே தோக்கடிச்சிருச்சு, உன்னையெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, யாரு தோத்தாலும் பரவாயில்ல. யாக்கோபின் இரவுகளிலே கர்த்தர் தரிசனமாய் வந்து யாக்கோபை கரம் பிடித்து தூக்கி எடுத்தார். ஏன்னா யாக்கோபு கர்த்தரால் தாங்கி கொள்ளப்பட்டார், யாக்கோபு கர்த்தரால் ஏந்தி கொள்ளப்பட்டார், யாக்கோபு கர்த்தரால் பராமரிக்கப்பட்டார். He was sustained by God. இயேசுவின் நாமத்தினாலே வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என்னை தாங்குங்கப்பா, என்னை தாங்குங்கப்பா ஆண்டவரே. யாக்கோபை போல என் முற்பிதாக்கள் வாழ்க்கையில நடந்த அந்த அசுத்தாவின் கிரியைகள் என் வாழ்க்கையில் நடக்க கூடாது. எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க. எங்க அப்பா வழியில வருகிற அந்த பாரம்பரிய அசுத்தாவிகள், என் தாய் வீட்டு வழியாய் வருகிற அந்த பாரம்பரிய அசுத்தாவிகள், அந்த ஃபேமிலி பேட்டர்ன், ஜெனரேஷனல் கர்ஸ், ஆமா பாரம்பரிய சாபம், அந்த குடும்ப தீய பழக்கங்கள் என் வாழ்க்கையில வராதபடிக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையில நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே அந்த அசுத்தாவியை துரத்துகிறோம்பா. உன் முற்பிதாக்கள் ஆரானை தாண்டாமல் இருக்கலாம், ஆனா நீங்க தாண்டுவீங்க. உங்க முற்பிதாக்கள் ஆரானை தாண்டாமல் இருக்கலாம், ஆனா நீங்க தாண்டுவீங்க. சில அசுத்தாவிகள் வரும் பொழுது, சில விதமான போராட்டங்கள் வரும்போது உங்க முற்பிதாக்கள் ஒண்ணுமில்லாம போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் வாக்குரைக்கிறார், you shall pass ஆரான், you shall pass ஆரான். ஆரானை தாண்டி போவீர்கள், ஆரானை தாண்டி போவீர்கள். இன்னைக்கு கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, நீங்க ஆரானை தாண்டி போவீர்கள். ஆமென். உன் முற்பிதாக்களை அடக்கின ஆவிகள், அசுத்தாவிகளை கர்த்தரே அடக்குவார். ஆமென். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென் சோத்ரோ, பகைஞரையும் பழி சொற்களையும் அடக்கும்படியாக உங்களுக்கு விரோதமாய் வருகிற பகைஞர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற பகை சொற்களை கர்த்தர் இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் அடக்க போகிறார். நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய முன்னேறி செல்ல பண்ண போகிறபடியால் நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியுள்ள இறுதியோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம்பா. அல்லேலூயா. ஆமென். ஆரான் தேராகை தடுத்தது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், ரொம்ப மோசமான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். வாசிங்க 11 கடைசி. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். தேராகு ஆரானிலே மோசமான பிசாசு. சில பிசாசு மரணத்தின் ஆவிகள் இந்த ஆரான்ல வந்து என்ன இருக்குன்னா, டெத்து, பட்டுன்னு சாகடிச்சிடு சொல்லுவாங்களா பார்த்தீங்களா. நல்லா தான் இருந்தாரு, பட்டுன்னு போயிட்டாரு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு அதை மாத்துகிறா. நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உங்க குடும்பத்தில் எது சில காரியங்கள் ஆரான்னா இருக்கும். ஆபிரகாம் குடும்பத்தில் ஆரான்னா என்னன்னா சடுதியான மரணம், இன்னொன்று என்னன்னா முன்னேற்றத்தின் தடுப்பு. இதுதான் ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆரான் அடையாளமா இருக்கு. உங்க வாழ்க்கையில எது ஆரானா இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், அந்த ஆரான் உங்களுக்கு முன்பாக தோல்வி அடையும்படியாக யாக்கோபின் தேவன் உனக்காக வழக்காட போகிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்காக வழக்காட போகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக யாக்கோபின் இரவுகளிலே தேவன் செய்த அதிசயம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16 17. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். இது என்ன வாசல்? அல்லேலூயா, அல்லேலூயா. இது வானத்தின் வாசல். யோசித்து பாருங்க, கடைசியா யாக்கோபு இந்த இடத்துல வந்து வானத்தின் வாசல் சொல்றாரு. கடைசியா யாக்கோபு பார்த்த வாசல் என்ன வாசல்? அவங்க அப்பாவோட வீட்டு வாசல். பெரிய ஒன்றும் விஷயம் இல்லை, அவங்க அப்பாவோட வீட்டு வாசல். அங்கேதான் துரத்தப்பட்டார். அவங்க அப்பா அம்மா குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, போப்பா உங்க அண்ணன் கோச்சிக்கிட்டு இருக்கான், நீ போன அமுச்சு விட்டாங்க. வேதம் சொல்லுது, யாக்கோபு தன் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணாராம்? கீழ்ப்படிந்தார். வீட்டு விட்டு போன்னு சொன்னதுக்கே கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு வீட்டுக்குள்ள வான்னு சொன்னதுக்கே கீழ்ப்படிறது இல்லை. டைமுக்கு வீட்டுக்கு வா அப்படின்னா கீழ்ப்படி மாட்டாங்க. வீட்டு விட்டு போன்னு சொன்னாலே யாக்கோபு கீழ்ப்படிஞ்சார். அப்ப கடைசியா யாக்கோபு பார்த்த வாசல் எதுன்னா, தன் தகப்பனுடைய வீட்டு வாசல், தன்னுடைய வீட்டு வாசல், தன்னுடைய சுகம், தன்னுடைய சொந்தம், தன்னுடைய சொத்து, இதை தான் கடைசியா பார்த்தாரு. ஆனா பார்க்கும்போது எப்படி பார்த்தாருன்னா, திருப்பி இந்த வாசலுக்குள்ள நம்ம வருவோமா, திருப்பி இந்த வீட்டுக்குள்ள நம்ம நுழைவோமா? யாக்கோபு அந்த வீட்டு விட்டு வெளியே போகும்போது, இதுதான் என்னுடைய பெட்ரூம், இதுதான் என்னுடைய விளையாடுற இடம், இதுதான் எங்க இடம், இதான் எங்க அப்பாவோட வீடு, திரும்பி நம்ம இங்க வருவோமா? யோசித்து பாருங்க. இந்த பெண்கள் பிள்ளைகள் திருமணமாகி வீட்டு விட்டு வெளியே போகும்போது பார்க்கணுமே, என்னமோ என்னது
பூமியிலிருந்து நிலாவுக்கு போய் குடி போகிற மாதிரி இனி இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வரவே முடியாது, இந்த வீடை நம்ம பார்க்கவே முடியாத மாதிரி இவர் அழுக, அவர் அந்த அம்மா அழுக, இந்த பெண் அழுக, இந்த அப்பா அழுக. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னு பாருங்க, 7:45 அவர் அந்த பிள்ளை வீட்டில் மருமகன் வீட்டில் நின்றுருப்பார். அந்த பிள்ளை பார்க்கும், நதி தானே பார்த்தோம், இல்லை நீ அழுத, அது சும்மா அழுத, அதை நம்பியா வந்து 7:45 வந்து நிற்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் யாக்கோபு நிஜமா இனி இந்த வீட்டுக்குள்ளாக நம்ம என்ன பண்ண முடியாது, நுழையாதுன்னு தான் போனான். ஈசாக்கின் வீட்டு வாசல் யாக்கோபுக்கு பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தர் யாக்கோபை தாங்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் யாக்கோபை ஏந்த ஆரம்பிக்கும் போது பரலோக வாசலை கர்த்தர் திறந்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இரவலியே கர்த்தர் எந்தெந்த வாசல்கள் உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்குன்னு தெரியல, ஆனால் உங்களுக்குன்னு கர்த்தர் பரலோக வாசலை திறக்கிறார், பரலோக வாசல்களை திறக்கிறார். இந்த இடத்துல பரலோக வாசல்னோடனே வேற மாதிரி புரிஞ்சுக்கிட கூடாது, பாஸ்டர் போக சொல்றார் போல இருக்கு, அந்த வாசலை சொல்லல. இங்க என்னன்னா, யாக்கோபுடைய வீட்டு வாசல் பூட்டப்பட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள உனக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. ஆனா பரலோக வாசல் திறந்துட்டு நீ மேலவான் கூப்பிடல, மேல இருக்கிறவர் கீழே தூதர்களை அனுப்பினார், மேல இருக்கிறவர் கீழே தூதர்களை அனுப்பினார். யாக்கோபுடைய அப்பா ஒரு வேலைக்காரனை கூட அனுப்பல, ஆனா கர்த்தர் யாக்கோபுக்காக மெக்னாயிம் தூதர்களுடைய சேனையை கர்த்தர் யாக்கோபு என்ற ஒருவனுக்காக அனுப்பினார். இந்த காலையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு தூதர்களுடைய சேனையை நான் தந்திருக்கிறேன், உங்களுக்கு தூதர்களுடைய சேனையை தந்திருக்கிறேன். உங்க தாய் தகப்பனுக்கு ஒண்ணும் கொடுக்காம இருக்கலாம், பரலோக தகப்பனுடைய வாசல் திறக்கப்பட்டு அவர் மேலவான்னு கூப்பிடல, மேல இருக்கிறவர் தம்முடைய தூதர்களை கீழே அனுப்பி இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த கதவு திறக்கப்படுவதாக, என் வாழ்க்கையில தூதர்களுடைய ஒத்தாசை வருவதாக. ஆன்லைன்ல பார்க்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. கண்ணில் பார்க்கிற யாக்கோபுடைய தகப்பனுடைய வீட்டு வாசல் பூட்டப்பட்டது, ஆனா கண்ணில் காணாத பரலோக வாசலை கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு திறந்து யாக்கோபிட்ட சொல்றார், பயப்படாத, உன் தகப்பன் கூட இல்லாம இருக்கலாம், உன் தாய் உன்னோடு கூட இல்லாம இருக்கலாம், உன் கூட விளையாண்ட நண்பர்கள் உன்னோடு கூட இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோக தேவன் என் கதவை திறந்து பரலோக வாசலை திறந்து இங்க இருக்கிற தூதர்களை உனக்கு அனுப்புகிறேன், இங்க இருக்கிற தூதர்களை உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற. ரீபாலா துராகலா தரபா ஷபரா குரதலபல தரபா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தூதருடைய உதவி வருவதாக, தூதருடைய உதவி வருவதாக. உங்களுக்கு பரலோக வாசல்கள் திறக்கப்பட்டு பரலோக உதவிகள் வருவதாக. May heaven's gate open unto you. May heaven's help be released unto you. பரலோக வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படுவதாக, பரலோக கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படுவதாக. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு பரலோக கதவுகளை திறந்து, ஆமென் ஸ்தோத்திரம், பரலோக உதவிகளை தருகிறபடியா நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தரோட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ரக்கபலதரபா. யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, கர்த்தர் உங்களை தாங்குகிறார். சொல்லுங்க, யாரும் இல்லை நான் நினைக்க மாட்டேன், கர்த்தரனை தாங்குகிறார். நிறைய நேரத்தில் நம்ம ஏசப்பாவை கூட வச்சுட்டு மனுஷன் தான் உதவி செய்வான் நம்ம நம்புவோம், பார்த்தீங்களா? அப்போ அவருக்கு எவ்வளோ இன்சல்ட்டாக இருக்கும். நான் இருக்கேன் கூட. பேதுரு படகுல இயேசு தூக்குனார். ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் வீட்டுக்கு வரோம், எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த பிரச்சனை நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வரான், டப்புன்னு கதவை சாத்தினா எப்படி இருக்கும்? அப்படி நீங்கள் சாத்துவீங்களா? உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா பாதி சாத்துவோம், அப்புறம் எப்படி நீ வர ஃபோர்ஸில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பேதுருவோடைய படகுல இயேசு ஏன் தூங்கினார் தெரியுமா? பேதுரு ஏசாப்பாவையே படகுல வச்சுக்கிட்டு இவர் தண்ணி எடுத்து வெளியே ஊதி இந்த படகை தத்தளிப்புலேருந்து காப்பாற்ற பேதுரு தன்னுடைய சுய பலத்தை யூஸ் பண்ணுறார். கர்த்தர் சொல்கிறார், நீ யூஸ் பண்ணுற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டார். அப்போ சொல்கிறான், ஐயோ என்னால் நான் ஊற்றி பார்த்தேன், இதுலேருந்து என்னால் என்ன பண்ண முடியல, தப்பு வைக்க முடியல, ஐயரே நாங்கள் சாகிறோம், உனக்கு என்ன இல்லையா? சொல்கிறாரு, எனக்கு அக்கறை இருக்கிறனால தான் தூங்கிட்டு இருக்கேன், நீ ட்ரை பண்ணுன்னு விட்டுட்டேன். இவன் ட்ரை பண்ண பிசாசு இவனை போட்டு ஃப்ரை பண்ண எல்லாம் முடிஞ்சு. சொல்லுங்க, ட்ரை பண்ணா ஃப்ரை ஆயிரும். நேராக போய் அவர் காலில் விழுந்துட்டோம்னா அவர் எழும்பி வந்து அவர் பக்கெட் எடுத்து இப்படி மொந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அவர் எழுந்து வந்து இறையாதே அமைதலாரு 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தையில முடிய வார பிரச்சனையை 2 வாரமா தலையில போட்டு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்க கூடாது.
கர்த்தர் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்க போகிறார். உங்க படகுல தான் இருக்கிறார், உங்க வாழ்க்கையில தான் இருக்கிறார். நீங்க பேதுரு செஞ்சதை செய்யாதீங்க. பேதுரு பக்கெட்டை தூக்கி எடுத்து தண்ணி எடுத்து எல்லாம் ஊத்தி பார்க்கறாரு. எவ்வளவு ஊத்துனாலும் அது காட்டிலும் 10 லிட்டர் ஊத்துனா 250 லிட்டர் உள்ள படகுல வந்து. கர்த்தர் சொல்றார், நீ ட்ரை பண்ணு. எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணாம பண்ணு. சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையை கூட வச்சுட்டு மனுஷங்களை நம்பினதுக்கு உமக்கு நான் பண்ண இன்சல்ட்டுக்கு என்னை மன்னிங்கப்பா. நிறைய நேரத்தில் அப்படி பண்ணாதீங்க. கர்த்தர் எழும்பிடுவார். தாவீது அழகா சொல்லுகிற, எழுந்தருளும் ஆண்டவரே, எதிரிகள் மேற்கொள்ளாமல் என்னைய என்ன பண்ணுங்க, பாதுகாத்துடுங்க. அவர்களை மகிழ விடாதீங்க. விடமாட்டா. உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவா. அல்லேலூயா. உங்களுக்கு பரலோக கதவுகள் திறக்கும், பரலோக உதவிகள் வரும். ஆமென். மூன்றாவதாக இந்த யாக்கோபுடைய இரவுகளிலே தேவன் செய்த நன்மைகள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18 19 வசனம் வரைக்கும் வாசிப்போம். ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த எப்ப யாக்கோபு எழுந்தார்? அதிகாலை. சோத்திரம். எப்ப யாக்கோபு எழுந்தார்? ஞாபகம் இருந்தா? ரைட். ஓகே, வாசிங்க. எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அதுக்கு முன்னே அந்த ஊருக்கு என்னன்னு பேர் இருந்துச்சு? அதாவது உண்மையான அர்த்தம், எபிரேயர் அர்த்தம்லாம் எடுத்து பேசலாம் வேண்டாம். நிறைய நேரம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இடம் என்ன இடம்? சோத்திரம். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம், இவெல்லாம் ஒரு சோத்திரம். இவ கூட வாழ்ந்துட்டு இருக்கோம், இவெல்லாம் ஒரு, இந்த கம்பெனியில் வேலைக்கு போகிற இந்த கம்பெனி ஒரு, அப்படி சரி இந்த சபைக்கு போகிற இந்த பாஸ்டர் ஒரு, அப்படி சொல்லி அந்த லெவலுக்கு வந்துட வேண்டாம். என்னையா இப்படி சிரிக்கிறீங்க? நாளைக்கு காலையில் வச்சுக்கிறேன் உங்களெல்லாம். அப்போ எல்லாம் இப்பேற்பட்ட ஒரு லூஸு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் லூஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த லூசுன்ற இடத்த தான் கர்த்தர் பெத்தேலாய் மாத்தினார். இன்னைக்கு உங்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கலாம். பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், பைத்தியக்கார மாதிரி அலையிறேன், எப்போதான் எனக்கு ஒரு நிம்மதி வரும், எப்போதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், எப்போதான் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு திட்டமாக உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, எதெல்லாம் வாழ்க்கையில் லூசு மாதிரி இருக்கோ அவைகள் அந்த இடத்துல உனக்கு ஒரு பெத்தேலை தருவேன். பெத்தேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய வீடு. ஆமென். பைத்தியக்காரமாய் சுத்திக்கிட்டு இருந்த உங்களை கர்த்தர் ஒரு மகிமை உள்ளவனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். வேதம் சொல்லுது, தேவனுடைய வீட்டில் என்ன இருக்கும்? தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், தேவனுடைய வசனம் இருக்கும். ஹல்லேலூயா. அங்க நித்திய வெளிச்சம் இருக்கும். அப்போ அந்த தேவனுடைய வீடுனா யாரு? புதிய உடன்படிக்கையில கட்டடம் இல்லை, நீங்க தான் சபையா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளாக என்ன இருக்கு? தேவனுடைய வசனம் இருக்கு. உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறார்? தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. உங்க தலைமையில என்ன இருக்குன்னா நித்திய வெளிச்சம் இருக்கு. எந்த அளவுக்கு வெளிச்சம்னா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கெல்லாம் மலை மேல இருக்கிற பட்டணமாகும், மலை மேல இருக்கிற வெளிச்சமா இருக்கிறீங்க. யாரும் உங்களையெல்லாம் மறைச்சு வைக்க முடியாது, யாரும் உங்களையெல்லாம் ஒளிச்சு வைக்க முடியாது. யாக்கோபே, உங்க அப்பா ஈசாக்குவோடைய கதவுகள் வேணா உனக்கு பூட்டி இருக்கலாம், ஆனா இந்த பெத்தேல் உங்க தகப்பனுடைய கதவுகள், பரம தகப்பனுடைய கதவுகள் உனக்கு பூட்டப்படவில்லை, உங்களுக்கு பூட்டப்படவில்லை. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு பெத்தேலின் அனுபவத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, நான் ஒரு பைத்தியக்காரத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கேன், எந்த காரியத்திலையும் முன்னேற முடியாம, எந்த காரியத்திலும் நிலையாய் இல்லாமல் ஆண்டவரே அங்கே இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெத்தேலின் அனுபவத்தை தாங்க, தேவனுடைய வீடாக என்னை மாத்துங்க, எனக்குள்ளாக உம்முடைய பிரசன்னம் வரட்டும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை. ஜெபம் பண்ணி கேளுங்க. என் வேலையில ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்க அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தாங்க, பாவ பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்க. உமக்கு முன்பாக வாழ கத்த கிருபை தாங்கப்பா, உமக்கு முன்பாக வாழ கிருபை தாங்கப்பா. விடுதலை தாங்க. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி கொள்ளுங்க. ஆமென். அதிகாலையில கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த காரியத்துல விடுதலை? பண கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்க, பொருளாதாரத்துல ஒரு விடுதலை தாங்கப்பா. ஆண்டவர் இதுக்கு கட்டணும் அதுக்கு கட்டணும்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற
இருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் கட்டிட்டு மீதம் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை தருவார். எல்லாத்தையும் கட்டிட்டு மீதம் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். யாக்கோபின் இரவுகளிலே வந்து கர்த்தர் அற்புதத்தை செஞ்சுவார். அந்த லூசுன்ற இடத்தை கர்த்தர் பெத்தேலா மாத்தினாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கோ அவைகளை கர்த்தர் பெத்தேலாய் மாற்றுவாராக. கர்த்தர் அதை பெத்தேலா மாற்றுகிறபடியா நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. லைவ்ல பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேச பேச ராபாலா தூராகால தராபா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பைத்தியக்காரத்தனமாய் செயல்படுகிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். இனி தோல்வி அடைய மாட்டீர்கள். இனி வெட்கப்பட மாட்டீர்கள். இனி இந்த கண்ணீரில் சிந்த மாட்டீங்க. ஐயோ எங்க தகப்பன் கதவு பூட்டப்பட்டிருக்குன்னு நீங்க கண்ணீரோடு இருக்க மாட்டீங்க. எந்த மனித உதவி உனக்கு கிடைக்கலினாலும் பரலோகம் உங்க வாழ்க்கையில அவருடைய பிரசன்னத்தையே தரும். பரலோகம் அவர் உங்க வாழ்க்கையோட பிரசன்னத்தை தந்து உங்க வாழ்க்கை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். யாக்கோபே, இரவு வேளையில யாருமே இல்லையே. நேற்றுக்கு இரவுல நான் ஈசாக்கின் வீட்டுல அந்த தேசத்திலே மிகப்பெரிய பணக்காரன் வீட்டுல தங்கி கொண்டிருந்தேன். ராஜாக்களை காட்டிலும் உயர்ந்தவன் வீட்டுல தங்கினேன். ஆனா இன்னைக்கு இரவுல நான் வெறும் வானத்தை கீழாக படுத்துக்கிட்டு இருக்கேன். என் தலைக்கு ஒரு தலகாணி இல்லாம கல்லை வச்சு படுத்தேன். ஆனா இந்த கல்லுல படுக்கும் பொழுதுதான் பரலோக தேவன் என்னை தரிசித்தார். இந்த கல்லுல படுக்கும் பொழுதுதான் பரலோக தேவன் உங்களை தரிசித்தார். உங்க வாழ்க்கையில கூட சில நன்மைகள் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் அது ஓட்டும், ஆனா நான் உன்னை விட்டு விலகல. நான் உன்னை விட்டு விலகல. எல்லா நன்மைகளும் மறுபடியும் தர நான் வல்லமை உள்ளவனாய் இருக்கிறேன். எல்லா நன்மைகளும் எல்லா மேன்மைகளும் எல்லா கனத்தையும் மறுபடியும் தருகிற நான் வல்லமை உள்ளவனாய் இருக்கேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபோட வாழ்க்கையில ஒரு இரவுக்கு முந்தின இரவு அவர் அந்த தேசத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய வீட்டில் படுத்தார். அடுத்த நாள் தெருவில் படுக்கிறார். தலகாணி கூட இல்லாமல் கல்லை வச்சு படுக்கிறார். ஆனால் அந்த கல்லின் அனுபவத்தில் தான் கர்த்தர் தரிசனத்தை தரார். சில நேரத்தில் உங்கள் தலையில் தலகாணிக்கு பதிலாக கல்லின் அனுபவம் வரலாம். அங்கே தான் கர்த்தர் பெத்தேலை தரார். அங்கே தான் கர்த்தர் பெத்தேலை தரார். அல்லேலூயா. ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கல்லின் அனுபவத்துக்காக நன்றி. இங்கே தான் எனக்கு பெத்தேலை மாற்றி தரீர். அல்லேலூயா. நம்மளுக்கு என்னன்னா கல் அனுபவம் வேண்டாம். ஈசாக்கு வீட்டில் இருக்க தலகாணி அனுபவம் தான் வேணும். கர்த்தர் சொன்னார் அங்கே இருந்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் போயிடுவேன். ஈசாக்கு வீட்டில் ஈசாக்கு அடுத்து நீ கோணி சாக்கா மாறிடுவேன். வெளியே வா, 2-3 கல்லெல்லாம் பாரு. இந்த கல்லெல்லாம் பார்க்கும்போது தான் உன் தகப்பன் உன்னை உயர்த்த முடியாது. உங்கள் தகப்பனை உயர்த்தின தேவன் நான் உன்னை உயர்த்துவேன்ற. அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தாங்குகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை தாங்குகிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க, கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென். 4வது அல்லேலூயா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் வாசிப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 5வது யாக்கோபுடைய ரகசியத்தை ஒன்று சொல்கிறேன். ஆனால் 4வது யாக்கோபுடைய இரவுகளில் வேளையில் தேவன் செய்த ஒரு மிகப்பெரிய மகிமை. இந்த 4வது ஆசீர்வாதம் என்னன்னா, உங்கள் நன்மையை யார் பிடுங்க பார்க்குறாங்களோ அவங்க நன்மையை கர்த்தர் பிடுங்கிடுவார். நைட்டில் வந்து வேலையை செஞ்சுட்டு போயிடுவார். ஆமென். ஆமாம், இது யாக்கோபே சொல்றாரு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். எத்தனை முறை மாத்தி இருக்கிறாரு பாருங்க. 10 முறை. மாமனாரே இதுவும் அழகா? எத்தனை முறை பார்த்தீங்களா? எந்த மாமனாரும் இதை செய்வாரா? யோசித்து பாரு. கோபமே வந்தாலும் மாமனார் இப்படி செய்வாங்களா? இதெல்லாம் அப்போ லாபான் அப்போ பிறக்கும் போதே அவன், நான் நினைக்கிறேன் அவங்க அம்மா வயதுலேருந்து வெளியே வந்தோடனே கேட்டிருப்பான், ஏ அப்பா வேற எதுவும் பேர் வச்சிடாது, எனக்கு என்னன்னு பேர் வை, லாபான் பேர் வை அப்படின்னு வச்சிருப்போம். வந்து இஸ் எ சக்சஸ் ஃப்ரீக். வெற்றி வெற்றி வெற்றி, பணம் 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 அப்படின்ற ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்கு. யோசிச்சு பாருங்க, யாரோ செய்வாங்களா? சில வருத்தங்கள் நம்ம வரலாம், ஆனால் வருத்தங்கள் வந்தால் கோவப்படுவோம் மொழிய இந்த மாதிரி மனசார செய்வோமா? யாருமே எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டான். லாபான் மட்டும்தான் உலகத்திலே செய்யறதுக்கு ஆளு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? வாசிங்க 9வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆமென். உங்க நன்மை யாரோ புடுங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க நன்மையை கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? ஆமென். சொல்லுங்க, என்னுடைய நன்மையை யாரோ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நன்மையை கர்த்தர் ரீப்ளேஸ் பண்ணிடுவார் எனக்கிட்ட கொடுத்து. ஆமென். உங்க பதவியை காலி பண்ண நினைச்சாங்கன்னா அவங்க பதவி என்ன ஆயிரும்? இது நான் சொல்ல, கர்த்தர் சொல்றார். கர்த்தர் லாபான் பேர் வச்சிருக்கிற ஆளே லாபம் எல்லாம் பண்ணிட்டார். பேர்ல மட்டும்தான் இனி உனக்கு என்னது?
லாபம், இனி வேற எதுலையுமே உனக்கு லாபம் இல்லைன்ட்டார். ஏன்னா யாக்கோபின் இரவுகளில் கிரியை செய்கிற தேவன் யாக்கோபோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்க மாம்ச பலவீனம் அடைகிற நேரத்தில் உங்களுக்காக கிரியை செய்வார். உங்களுக்கு தெளிவில்லாத நேரத்தில், குழப்பம் நிறைந்த நேரத்தில், மன அழுத்தம் நிறைந்த நேரத்தில் கர்த்தர் வந்து கிரியை செய்வார். இப்போ கர்த்தர் சொல்றாரு, உங்க தகப்பனுடைய ஆடுகள் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து எனக்கு என்ன பண்ணிட்டாரு, என்கிட்ட கொடுத்துட்டாரு. இவ்விதமாய் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு, என்ன செய்து கொடுத்தார், எது மூலியமா கொடுத்தார்? 11வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். தேவதூதன் ஒரு சொப்பனத்தில், மறுபடியும் இரவுல சொல்லுங்க, நைட்ல தேவன் நிறைய வேலை செய்யறாரு. எப்படி செய்யறாரு பாருங்க. இவனே முடியாம 10 தடவை அவங்க ஏமாத்தும் போது யாக்கோபு என்ன பண்ணுவாரு, பரவாயில்லைங்க ஏமாத்திக்கோங்க நான் சொல்லியிருப்பாரு. அவருடைய ஞானத்துக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பாரா மாட்டாரா? 10 தடவையும் சொந்த முயற்சி எல்லாம் செஞ்சும் யாக்கோபு என்ன அடைஞ்சிருப்பார் நினைக்கிறீங்க? தோல்வி தானே அடைஞ்சிருப்பாரு. ஆனா யாக்கோபின் தேவன் உடலை நீங்க உங்களுக்கு விரோதமா சில ஆளுங்க வேலை செஞ்சு உங்களை நன்மைகளை எடுக்க நினைக்கும் போது நீங்களும் ஏதோ கொண்டு போய் எல்லாம் சப்போர்ட் கிப்போர்ட் ஏதோ பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாம தலை குனிஞ்சு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட சொல்லுகிறார், அவங்களுக்கு முன்பாக நீ தலை குனியலாம், ஆனா நான் உன்னை தலை குனிய விடவே மாட்டேன்றார். உங்களை தலை குனிய கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம். இந்த சனிக்கிழமை காலையில் உங்க கூட பேசுகிறார், அவர்களுக்கு முன்பாக உங்களை என்ன பண்ண மாட்டேன், தலை குனிய விடவே மாட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கர்த்தர் என் நன்மை பிடுங்க நினைக்கிற மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிய விட மாட்டார். அப்புறம் என்ன பண்ணார் பாருங்க, வாசிங்க. இரவுல வந்து சொப்பனத்தை கொடுத்து என்ன பண்ணாரு, மிகப்பெரிய ரகசியத்தை கத்து கொடுத்தார். என்ன ரகசியம்? உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஆட்டுக்கு முன்னாடி ஆப்டிக்கல் விஷன் டெக்னாலஜி, கண்ணில் பார்த்து நோக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேரளாலலாம் அந்த வர்ம கிளையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் யாக்கோபுக்கு வந்து பழுகி பெருகும் வருமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். லாபான் பார்க்குறா, என்னடா நல்ல ஆடெல்லாம் நம்ம எடுக்கலான்னு பார்த்தா நமக்கு வரலாம் ஆடுலாம் என்ன ஆடாக தான் இருக்குது, லொல்லா ஆடாக இருக்குது. இந்த யாக்கோபுக்கு வர ஆடு மட்டும்லாம் என்ன தான் இருக்குது, நல்லாவா தான் இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணார், உங்ககிட்ட மட்டும்தான் பணம் வரும். அவரும் அதே அளவு தான் பணம் போட்டிருப்பாரு, நீங்களும் அதே அளவு தான் பணம் போட்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் தலைமையில மட்டும்தான் நிறைவு இருக்கும். ஏன்னா இரவுல வந்து கிரியை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்புறம் என்ன செய்யறாரு பாருங்க, அதை 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அப்போ ஆடெல்லாம் என்ன கலர்ல பிறக்கணும்னு யார் முடிவு பண்ணிட்டா? லாபான் முடிவு பண்ணாரு. அதாவது பிறக்காத கலரா முடிவு பண்ணாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எதை நடக்கவே நடக்காது அதை மட்டும் தான் நான் என்ன பண்ண போறேன், செய்ய போறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதெல்லாம் உங்களுக்கு நடக்கான்னு சொல்றாங்களோ அதை மட்டும் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க என்ன நினைக்கலாம், இந்த கடன்ல இருந்து நீங்க வெளியே வர மாட்டீங்க, நீங்க கூட நினைச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு வெளியே வந்துருவேன். இந்த வியாதியிலிருந்து என்னால் வெளியே வர முடியாது நீங்க நினைச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு வெளியே வர முடியும். ஏன்னா நான் செய்யறேன், நான் தானே அதை செய்ய போகிறேன். ஏன்னா கர்த்தர் தாங்குகிறாருங்க. அல்லேலூயா. கர்த்தரை பத்தி ஒரு தெளிந்த புத்தி நமக்குள்ளாக இருக்கணும். ஒரு கெட்ட புத்தி இருக்கக்கூடாது. சத்திய வேத வசனத்தின் புத்தி இருக்கணும். அவர் நம்மளை தாங்குகிறார். நிறைய நேரத்தில் கர்த்தர் நம்மளை தாக்குகிறார் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, அவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், தாங்குகிறார். சொல்றாரு நான் விட மாட்டேன் சொல்லிட்டு 13ஆம் வசனத்துல ஒண்ணு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. நான் யாரு? பெத்தேல்ல தரிசனமானல்ல. ஆனா பெத்தேலுன்ற இடம் தரிசனமானதுக்கு அப்புறம் தான் பெத்தேல்னு மாறுச்சு. அதுக்கு முன்னாடி அது இடம் பேர் என்ன? லூசாக்க பார்த்தாலாம் இல்லையா லாபான்னு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, அந்த லூஸ்லயே உன்னை லூஸ் ஆகாம விட்டேன், இந்த ஒரு லூசுக்கு உன்னை ஆக்க விட்டுருவேனா? அந்த ஊரே லூசா இருந்தும் உன்னை பெத்தேலா நிறுத்தினல்ல, இங்க ஒரு லூசுக்கு முன்னாடி உன்னை லூசாக்க விட்டுருவேனா? இன்னைக்கு கர்த்தர் இது யாருக்கோ தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சில மனிதருடைய திட்டங்களை, செயல்களை, அதிகாரங்களை ஒண்ணுமில்லாம உரிந்து விட போகிறார். அங்க லாபான் சொல்றாரு, இந்த மாதிரி ஆடெல்லாம் பிறக்கவே முடியாது. சரி, அதுதான் உனக்குன்னா. கர்த்தர் சொல்ற, அந்த மாதிரி ஆடு மட்டும் தான்ப்பா குட்டி போடும். எப்படி ஆண்டவரே? நான் சொல்ல ஆகும், கட்டளையிட. ஆமென் சொல்லுங்க. நடக்காதத நடத்தி கொடுப்பார். அதாவது ஆங்கிள் செட் பண்றாரு. யார்? ஏரோது ஆங்கிள் செட் பண்றாரு. என்ன ஆங்கிள் செட் பண்றாரு? பேதுருவை சிறைச்சாலையில போட போறோம். ஈஸ்டர் முடிஞ்சு திங்கக்கிழமை காலையில என்ன பண்ண போறோம்? ஈஸ்டர் அன்னைக்கு காலையில, ஞாயிற்றுக்கிழமை காலையில பேதுருவை என்ன பண்ணலாம்?
தூக்கு போட்டு என்ன பண்ணிடலாம், கொண்டுடலாம். ஏன்னா ஏரோதுக்கும் யூதர்களுக்கும் ஒரு சமாதான குறைவு. அப்போ இந்த பேதுருவை கொண்டுட்டா இந்த யூதர்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நம்ம கூட சமாதானம் ஆயிடுவாங்க. ஏன்னா யூதர்களுக்கு யாரை பெருசா பிடிக்கலன்னா கிறிஸ்துவர்களை பிடிக்கல. அப்போ இந்த கிறிஸ்துவ சபையோட மிகப்பெரிய தலைவர் அந்த நேரத்தில் யாருன்னா பேதுருவை கொண்டுட்டா இந்த யூதர்லாம் நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் செட் பண்ணார். ஆங்கிளை செட் பண்ண கர்த்தர் ஏஞ்சிலை செட் பண்ணி ஆளெல்லாம் மாற்றி விட்டார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக என்ன ஆங்கிளை செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு ஏஞ்சில் பரலோகத்திலிருந்து இறங்கி கர்த்தர் கொடுக்க போகிறார், அப்படியே மாற்றி அமைக்க போகிறார். வெக்கப்பட்டு ஓடிட்டாங்க பேரோது. ஏரோது என்ன பண்ணிட்டாரு, வேற ஊருக்கே ஓடிட்டார். அந்த தூதன் என்ன பண்ணா, ஏய் நீ ஊர் விட்டு ஊர் ஓடுனாலும் எனக்கு கொடுத்த கடமையை நான் செய்யாம இருக்க முடியாது. எனக்கு 2 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. 1, பேதுருவை வெளியே கொண்டு வரணும். 2வது, உள்ள போட்டவனை பூமி விட்டே வெளியே கொண்டு போகணும். ஆமென். வேதம் சொல்லுது, பேதுருவை மன்னிக்கணும், ஏரோத தேவதூதன் அடிச்ச உடனே அவன் எப்படி இறந்தானா, உயிர் போய் இழந்தான், இல்ல செத்தான், அப்படியே விழுந்தான் அப்படின்னு சொல்ல. எப்படிதான் அது, எப்படி இது? ஒருத்தன் செத்த உடனே உடம்புல புழு வருமா? வரவே வராது. அப்ப என்ன வந்திருக்கு, ஒரு வியாதி உள்ள இருந்திருக்கு. எப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? லாபான்னு பேர் வச்சா பத்தாது, லாபகரமான தேவன் கூட இருக்கணும். இந்த லாபான் எப்ப ஏமாத்த நினைச்சிருக்கிறாருன்னா, 10 முறை யாக்கோபை ஏமாத்த நினைக்கிறாருன்னா அப்ப 10 மாசத்துக்கு முன்பாக. அதே போலதான் பேதுருவை சிறைச்சாலையில் போடலான்னு என்னைக்கு நினைச்சாரோ தெரியல, அன்னைக்கே உள்ள ஒரு புழுவை கர்த்தர் இறக்கிட்டார். உங்களுக்கு விரோதமா பெரிய ஆளு வேலை செய்யலாம், ஆனா இத்தனோடு புழு வச்சு ஆளை முடிச்சிருவார் கர்த்தர். ஆமென். சொல்லுங்க, எனக்கு விரோதமா பெரிய ஆளு வேலை செய்யலாம், இத்தனோடு புழுவை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியத் மலமாடு மாதிரி நிக்கிறாரு, தாவீது கூலப்பாண்டி மாதிரி நிக்கிறாரு. கர்த்தர் சொன்னாரு, இந்த கோலியாத்துக்கு தாவீது கூலையா இருக்கலாம். கோலியாத்தை கேட்கிற, நாயாடா நான், நாய்க்குட்டி மாதிரி ஒரு பையன் வந்திருக்கிறான் அப்படின்ற. அப்ப கோலியாத்தோட கண்கள்ல தாவீது யாரு, ஒரு நாய்க்குட்டி சைஸ்ல தான் இருந்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இந்த கோலியாத்தை மலமாடு மாதிரி இருக்க இந்த கோலியாத்தை அழிக்கிறதுக்கெல்லாம் தாவீதுன்ற நாய்க்குட்டி சைஸ் எல்லாம் பார்த்தாது, இவனை அழிக்கிறதுக்கு கூழாங்கல் போதும், கூழாங்கல் போதும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் சொல்ற, இத்தனோண்ட வச்சு அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருவேன். அப்ப 10 மாசம் பிளான் பண்றாரு லாபான், ஒரே கனவுல முடிச்சு கட்டிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரே கனவுல முடிச்சிட்டாரு. சொல்லும்போது சொல்றாரு, பெத்தேல்ல தரிசனமான தேவன் நான், ஊர் முழுசும் லூசா இருக்கும் போது உன்னை ஸ்ட்ராங்கா மாத்துறேன், இங்க ஒரு லூசுக்கு முன்னாடி பயப்படாது. யாருக்கோ கர்த்தர் சொல்றாரு, சில மனிதர்களுக்கு முன்பாக நீங்க பயப்பட அவசியம் இல்லை, பயப்பட அவசியம் இல்லை. இல்லை பாஸ்டர், நான் இப்படி பேசலான் இருக்கேன், நான் இப்படி பண்ணலான் இருக்கேன், இந்த மாதிரி நான் நடவடிக்கை எடுக்கலான் இருக்கேன். யார் நீ முதலமைச்சரா நடவடிக்கை எடுக்க? அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன பண்ணணும்னா, என்னால் முடியலப்பா, நீங்கள் ஏதோ ஒன்று செய்யுங்கப்பா. உங்கள் தகப்பனோ என்னை 10 முறை வஞ்சித்தான். ஆதியாகமம் 31:9. அதை நீங்கள் அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. வாசிங்க, சத்தமாக வாசிங்க. ஆதியாகமம் 31:9 ஸ்கிரீனில் போடுங்கப்பா. ஆதியாகமம் 31:9 வாசிங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, இவ்விதமாய் எனக்கு விரோதமா வேலை செய்கிற எல்லா லூசுகளை லூசாக்கிடுவார். ஏன்னா என்னுடைய தேவன் பெத்தேலின் தேவன், பெத்தேலின் தேவன். எழும்பி நிற்போமா, எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இவ்விதமா எனக்கு விரோதமாக வேலை செய்கிற தீய திட்டங்கள் போடுகிற எல்லா மனிதருடைய நன்மைகளை எனக்கு எடுத்து கர்த்தர் தருவார். ஏன்னா கர்த்தர் எனக்கு தீங்கு செய்ய விடமாட்டார், கர்த்தர் உங்களுக்கு தீங்கு செய்ய விடமாட்டார், கர்த்தர் உங்களுக்கு தீங்கு செய்ய விடமாட்டார். நல்ல வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. ராபாலா தூராகாலாபா, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். When someone plans to remove you, God plans to remove their blessing. Amen. உங்களை தூக்கி வீசிலாம் நினைச்ச மனுஷர்களுடைய முன்பாக அவர்களுடைய நன்மைகளை எடுத்து கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் எடுத்து உங்களுக்கு தரப்போகிறார். யாக்கோபுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்க போகிறது. இன்னைக்கு யாருக்கோ கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார், யாருக்கோ கர்த்தர் திட்டமாய் பேசுகிறார். நீ பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. பெத்தேலின் தேவன், பெத்தேலின் தேவன், பெத்தேலின் தேவன், பெத்தேலின் தேவன். லூசு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கலாம், பைத்தியகாரமாய் சுத்துறேன், எனக்கு விரோதமா இவங்க வேலை செய்யறாங்க எனக்கு தெரியுது, எனக்கு விரோதமா இவங்க பேசுறாங்க எனக்கு தெரியுது. ஆனாலும் 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 ஆனாலும்
கர்த்தர் என்னை விட மாட்டார், கர்த்தர் என்னை விட மாட்டார். மனுஷ உதவி இல்லாம நீங்க தவிக்கலாம். எனக்கு விரோதமா வேலை செய்யற ஆட்கள் பெரிய ஆளு. லாபான் யாரு? சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய பணக்காரன். ஆனா இந்த லாபானே எனக்கு விரோதமா வேலை செய்யறாங்களே. லாபான் யாரு? மாமா. நான் அவரை நம்பிதான் இந்த வீட்டுல இருக்கேன், அவரே எனக்கு விரோதமா வேலை செய்யறாரு. கர்த்தர் சொல்லுகிறார், லாபான் வேலை செய்யலாம்பா, ஆனா லாபானை படைத்தவர் உனக்காக வேலை செய்ய போகிற, உனக்காக வேலை செய்ய போகிற. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத பயப்படாத பயப்படாத, நான் உன்னை தாங்குகிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இவ்விதமாய் தேவன் உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார், எனக்கு தந்தார். ஆன்லைன்ல பாக்குற தேவ பிள்ளைக்கு அறிக்கை செய்யுங்க. Like this way God has taken all that your fathers has given unto me. எனக்கு கர்த்தர் தந்துட்டார், உங்களுக்கு கர்த்தர் தர போகிறார். உங்களுக்கு விரோதமாய் வேலை செய்யறவருடைய நன்மைகள் எடுத்து கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். இந்த காலையில் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு விசுவாசத்துல பேசுங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டங்கள் உங்களுக்கு முன்பாக வருவாங்க, ஒரு வழியில வருவாங்க. ஆனா உங்களை கண்ட பிற்பாடு ஏன் தெரியுமா 7 வழியில ஏன் தெரியுமா ஓடுறாங்க? உங்களுக்குள்ளாக தேவன் இருக்கிறார், உங்களுக்கு பின்பாக தேவன் இருக்கிறார். God of Bethel, ஆமென். பெத்தேலின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியா உன்னை கண்டு அவர்கள் 7 வழியில ஓட போறாங்க. என மகிமையான தேவன் உன்னோடு கூட இருந்து கிரியை செய்கிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், ஆமென். இவ்வளவு பெரிய காரியங்கள் யாக்கோபுக்கு செய்கிறார். திங்கட்கிழமை தொடர்ந்து நான் காண்பிக்கிறேன். பெரிய காரியத்தை கர்த்தர் யாக்கோபுடைய இரவுகளில் வந்து கர்த்தர் செய்கிறார். இது மத்தியில் யாக்கோபு ரகசியத்தை கற்றுக்கொண்டார். The secret of Jacob. சொல்லுங்க, யாக்கோபின் ரகசியம். யாக்கோபுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. வாசிப்போமா? யாக்கோபுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 21வது வசனம். நம்ம B2B சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமென், எல்லா B2Bஸும் இந்த ரகசியத்தில் நீங்க கத்துக்கிட்டு இந்த ரகசியத்தில் ஆப்ரேட் பண்ணணும். ஆக்சுவலா இந்த ரகசியங்கள் தான் என் வாழ்க்கையை மாத்தினது. வாசிங்க, என்ன ரகசியம் பார்ப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20லிருந்து 21. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால். எப்படி? சில நேரத்தில் நம்ம அப்படிதான், ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டா. அவர் தான் இங்க சொல்றாரு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா 15வது வசனத்துல, நான் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்ற மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. உடனே யாக்கோபு சொல்றாரு, அவர் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டா. சில நேரத்தில் நம்ம பேச்செல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு மிஞ்சி இருக்கும். சொல்லியிருக்கிறாருங்க கர்த்தர், சொல்லி என்கிட்ட செலவங்களாம் சொல்லுவாங்க, கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்ப்போம் என்ன நடக்குதா, அதை மட்டும்தான்ப்பா நடக்கும். நம்ம இப்படி பேசக்கூடாது. பட் யாக்கோபு இதில் ஒரு ரகசியமான காரியத்தை செய்கிறாரு, ஒரு பெரிய ஆச்சரியமானதை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு பாருங்க, வாசிங்க. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், நான் தூணாக நிறுத்தின அது வரைக்கும் அவருக்கே தேவனா இருக்கட்டும். எப்படி? நான் இவரெல்லாம் தேவனா ஏத்துக்கணும்னா எங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்ப எத்தனை வருஷம் நடுவில் இருக்கு? லாபான் வீட்டுக்கும் திரும்பி யாக்கோபு லாபான் வீட்டுல இருந்து பிரிஞ்சு எங்க போகிறாரு? அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னா எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் 7 வருஷம் முதல் மனைவிக்காக, 2வது 7 வருஷம் 2ஆம் மனைவிக்காக, அப்புறம் 3 கொஞ்சம் வருஷம் எதுக்காக? ஆடுக்காக. அப்போ மொத்தம் எத்தனை வருஷம் டோட்டலாக அப்படிலாம் போட்டு பார்த்தா எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 20 வருஷம் ஆகுது. சொல்றாரு 20 வருஷமா ஆண்டவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்கன்றார். எப்படி? இங்கே நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ஆண்டவருக்காக. அங்க யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவர் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நீங்க கத்துக்கூடாது, ஓகேவா? அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி. யார் இதை சொல்லி கொடுத்திருப்பார்? ஆலயத்தை கட்டணும், தசமபாகம் கொடுக்கணும், யார் யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்திருப்பார்? கன்ஃபார்மா சொல்றேன், ஆபிரகாம். ஏன்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான், ஆபிரகாமுக்கு மறைச்சு நாங்கள் ஏதோ ஒன்று செய்வோமா? ஏன்னா ஆபிரகாம் தன்னுடைய பின்வரும் சந்ததிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வழியை நடத்த வேண்டும் என்று என்ன பண்ணுவாராம்? கட்டாயப்படுத்துவாராம். ஆபிரகாம் சொல்லியிருப்பார். ஈசாக்கு அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா பஞ்சத்தில் விதைக்கணுன்ற புத்தி எப்படி ஈசாக்கு வந்தது? ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு. ரகசியம், இதெல்லாம் குடும்ப ரகசியம்.
சிலவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கள் குடும்ப ரகசியங்க அப்படின்னா, இதுதான் குடும்ப ரகசியமாக இருக்கணும். தேவாலயத்தை கட்டணும், தேவனுக்கு கொடுக்கணும். தேவாலயத்தை கட்டணும், தேவனுக்கு கொடுக்கணும். சாதாரணமாக யாக்கோபை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணலைங்க. யோசித்து பாருங்க, ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்க? ஒன்னே தான், மித்ததெல்லாம் அன்அக்கௌண்டட். ஒன்று தான் கர்த்தருடைய அக்கௌண்ட்டில். புரிஞ்சுங்களா? ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்க? ஒன்னே தான், 2 கர்த்தருடைய அக்கௌண்ட்லேயே வைக்கல. கர்த்தருடைய அக்கௌண்ட்ல எடுத்தது யாருங்க? ஈசாக்க. அடுத்தது யாக்கோபை. ஏசா விட்டாரு, இஸ்மவேலை விட்டுட்டாரு இல்லையா? கெத்துராளுக்கு பிறந்தது எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அங்கங்க ஏதாவது யூஸ் பண்ணார் ஒழிய தூக்கி வீசிட்டார். 2 பிள்ளைங்க தான் அந்த குடும்பத்தில். ஆனா யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே தொந்தரவாகிற அளவுக்கு பிள்ளைகளா வளர்ந்துருக்கிறான். யோசித்து பாருங்க, ஏன் அப்படி பழுகி பெருகிறான்? யாக்கோபுடைய பிள்ளைகளை ஒருத்தரை கூட கர்த்தர் என்ன பண்ணல? நிராகரிக்கல. இன்ஃபேக்ட் இஸ்மவேலை காட்டிலும் ஏசாவை காட்டிலும் யாக்கோபுடைய பிள்ளைங்க பண்ண வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்க? ரூபன் பண்ண வேலையை பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. சிமியோனும் லேவியும் பண்ண வேலையை பார்த்துருக்கீங்களா? இவங்க பண்ண வேலையெல்லாம் பாருங்க. கூட பிறந்த சகோதரனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? காசுக்கு வித்துட்டானுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ தான் கோத்திர பிதான்றார். அண்டரே, இவன்லாம் ரோல் மாடலா வச்சா என்ன ஆண்டவர்? இவன் பேர்லையா என் சந்ததி வரணும்? யோசிச்சு பாருங்க. ஏன் இவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தாருன்னா, 2 ரகசியம். தேவாலயத்தை கட்டினா, அடுத்தது தேவனுக்கு கொடுத்தான். இந்த ரகசியம் உங்களுக்குள்ளாக வரட்டும். நான் 125 ரூபாங்க ஃபீஸ். காலேஜில் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது 125 ரூபாங்க. அந்த 125 ரூபா கட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு. சார்ல்ஸ் கேப்ஸ்னு ஒரு பிரசங்கியாருடைய புஸ்தகம், த பவர் ஆஃப் டங், நாவும் வல்லமை உள்ளதுன்னு சொல்லி ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தோட விலை 45 ரூபா. 45 ரூபா புஸ்தகத்தை வாங்க முடியாமல் என்ன பண்ணுவோம்னா, இந்த 80 பேஜ் நோட் புக்கை வாங்கி 3 ரூபாய்க்கு 4-5 பேனா கொடுப்பாங்க, ரீஃபில் பேனா. அதை வாங்கிட்டு உட்காந்து எழுதுவேன். 45 ரூபாய்க்கு புக்கு வாங்க முடியாது பைபிள் காலேஜில். அப்படியே யாரோ புக்கு வாங்கிட்டாங்கன்னு அப்படியே பக்கத்தில் உட்காந்து அவன் படிப்பான், அவன் படிக்க அப்படியே நானும் பக்கத்தில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ அந்த வாக்மேனு ஒன்று இருக்கும். வாக்மேன் வாங்கி காதில் மாட்டிட்டு பிரசங்க வைப்போம். அப்போ அந்த பிரசங்கம் வந்து கேட்கணும்னு ரொம்ப வாஞ்ச, வசனத்தை கற்றுக்கணும், ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவர் எப்படி இருப்பார், அவர் என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற வாஞ்சையில் என்ன பண்ணுவேன்னா, நான் போய் ரெக்கார்டிங் ரூமில் நானாக வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணுவேன். நான் உள்ளே போனாலே என்ன பண்ணுவாங்க? அவுட் சைடு அப்படின்வாங்க, வெளியே போ அப்படின்வாங்க. நான் என்ன சொல்லுவேன்? நான் சீமர் எடுத்து நான் ஊட்டுறேன், இந்த ஏரியாவை நான் ஊட்டுறேன், இதை நான் க்ளீன் பண்ணுறேன், நான் மாப் பண்ணுறேன். ஏன்? செய்தி கேட்கணும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் கிருபை என்ன பாராட்டினா தெரியுமா? அந்த ரெக்கார்டிங் ரூமில் வேலையை கொடுத்தார். ரெக்கார்டிங் ரூமில் ரெக்கார்ட் பண்ணுற வேலையை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இரவு 2 மணி 1 மணிலாம் ஆகும். ஆனால் டெய்லி உட்காந்து 5 பிரசங்கத்தையாச்சும் கேட்டுருவேன். 5 பிரசங்கத்தை கேட்டு நோட்ஸ் எழுதுவேன். நோட்ஸ் எல்லாம் எப்படி தான் எழுதுவேன்? இந்த ரூல்டு நோட் இருக்கும். ரூல்டு நோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரூல் போட்டிருக்கிறது மேலே தானே நீங்கள் எல்லாம் எழுதுவீங்க. நான் அப்படியே கேப் இருக்க எல்லா இடத்துலையுமே லைனாக எழுதுவேன். ஏன்னா நோட்டு வாங்க காசு இருக்காது. இப்படி தான் இருந்தேன். இன்னைக்கு ஏன் கர்த்தர் இப்படி உயர்த்தி இருக்கிறார்னா, ரகசியம், இந்த யாக்கோபின் ரகசியம் தான். தேவாலயத்தை கட்டணும், தேவனுக்கு கொடுக்கணும். தேவாலயத்தை கட்டணும், தேவனுக்கு கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாக்கோபின் ரகசியத்தை நாங்கள் செயல்பட என் மூலியமா தேவாலயம் கட்டப்படணுமே, ஆண்டவரே சோத்திரம். ஆமாப்பா, எனக்கு என் மூலியமா தேவாலயம் கட்டப்படணும். யாக்கோபு கிட்ட தேவாலயம் கட்டுன்னு கர்த்தர் கேட்கல, யாக்கோபா சொல்றாரு. ஆமா, அந்த மாதிரி ஒரு கிருபை உங்களுக்கு வரட்டும், அந்த மாதிரி ஒரு கிருபை வரட்டும். நிறைய பேத்துக்குள்ள என்னன்னா, கர்த்தர் சொல்லட்டும் பார்த்துக்கலாம். யாக்கோபிட்ட கர்த்தர் தேவாலயத்தை கட்டுன்னு சொல்லல. யாக்கோபோட உள்ளத்துல கர்த்தர் ஏவி இருக்கிறார். உங்க உள்ளத்திலையும் கர்த்தர் அப்படி ஏவாராக. ஆபிரகாமுக்கு கிடைக்காத நன்மை, ஈசாக்குக்கு கிடைக்காத நன்மை யாக்கோபுக்கு மாத்திரம் ஏன் கிடைச்சதுன்னா, ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? நீ பலுகி பெருகுவாயின்னு சொன்னாரு. ஈசாக்குக்கு என்ன சொன்னாரு? நீ பலுகி பெருகுவாயின்னு சொன்னாரு. தேசங்கள் உன்னிடத்திலிருந்து வரும் சொன்னாரு. ஆனா யாருகிட்ட இருந்து மட்டும் தெரியுமா தேசங்கள் வந்தது? யாக்கோபோட வாழ்க்கையிலிருந்து தான் வந்தது. காரணம் என்னன்னா, யாக்கோபு தேவாலயத்தை கட்டுகிறவனா இருந்தா, யாக்கோபு தேவனுக்கு கொடுக்கிறவனா இருந்தா. இந்த அதிகாலை வேளையில நமக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய ரகசியம் வருவதாக, இந்த ஆவிக்குரிய பழக்கம் வருவதாக.
ஆமாண்டவரே சோத்திரம்ப்பா. என்னால தேவாலயம் கட்டப்படணும்ப்பா, எங்களால தேவாலயம் கட்டப்படணும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டவரே, குஜராத்திலிருந்து மணிப்பூர் இம்பால் வரைக்கும் இந்த இந்தியா தேசத்துல 4 திசையிலையும் B2B சபைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்டப்பட கத்தர் கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்டப்பட கத்தர் கிருபை தாங்க. ஆமாப்பா, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. ஏன்னா நீங்க எங்களுக்கு கொடுத்த தரிசனம் உலகத்தையே வேதத்துக்கு திருப்புன்ற தரிசனத்தை கொடுத்துருக்கீங்க. பேக் டு பைபிள்ன்றது சர்ச்சு பேர் மாத்திரம் இல்ல, பேக் டு பைபிள் தேவன் நமக்கு கொடுத்த வேலை, தேவன் நமக்கு கொடுத்த கடமை. ஆமே சோத்திரம். உங்களை கர்த்தர் ஏன் உயர்த்துறார், உங்களை ஏன் கர்த்தர் பாதுகாக்கிறார், இந்த சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் உங்க தலை நிமிர்ந்தது, காரணம் இதுதான். இந்த தரிசனத்துக்கு ஒத்தாசையா இருக்கும்படியாக தானே கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்தார். நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி என் மூலியமா ஆண்டவரே தேவாலயம் கட்டப்படணும்னு சொல்லுங்க. என்னுடைய உழைப்பின் மூலியமா கட்டப்படணும், என்னுடைய கொடுக்கிறது மூலியமா கட்டப்படணும், என் ஜெபத்தின் மூலியமா கட்டப்படணும். என்னுடைய பிள்ளைகள் சபையில வேலை செய்யணும்ப்பா, என் பிள்ளைகள் உமக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய உயர்வுகள் உலகத்துல இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு முன்பாக வந்து தன்னை தாழ்த்தி ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக என் பிள்ளைகளை மாத்திடுங்க என்று ஜெபிங்க, என் பிள்ளைகளை மாத்திடுங்க என்று ஜெபிங்க. ராபாலா தூராகலா தரபா. ஆண்டவரே உன் விளைச்சலாலும் உன் எல்லா முதல் பலனாலும் தேவனை கனம் பண்ணு, அப்பொழுது புரண்டு ஓடும், புரண்டு ஓடும் என்று சொன்னீங்களே. உடைய வார்த்தையின்படியே சோத்திரம்ப்பா. புரண்டு ஓடுகிற நிரம்பி வழிகிற கிருபையை ஜனங்களுக்கு நீ தரப்போவதுக்காய் சோத்திரம். அல்லேலூயா. நல்ல சோத்திரம். அப்போ நான் ஆன்லைன்ல யூடியூப் கீழே பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிற ஒவ்வொரு பேர்களை நான் சொல்ல நீங்க அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜெபின் துரை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆறுமுக பாண்டி அவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. சுதாகர் பாரதிக்காக ஜெபிக்கிறோம். சுசீலா டேனியலுக்காக ஜெபிக்கிறோம். மரியேஸ்வரி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கனகராஜ் அவர்களுக்காக, எசபெலா மர்சிக்காக, வெரோனிகா பிரசாதுக்காக, சாம்காக, நிதிஷ் வேலட் அவர்களுக்காக, சின்னசாமி அவர்களுக்காக, திவ்யா மணிகண்டன் அவர்களுக்காக, ஆமென் சோத்ரோ, லீமா சுரேஷ் சகோதரி அவர்களுக்காக, ஜான்சி மார்ஷல் சகோதரிக்காக, திவ்யா ராஜேஷ்குமார் அவர்களுக்காக, சுந்தர் ஜெயராஜ் அவர்களுக்காக, சுபிச் ஜோயல் அவர்களுக்காக, சுசில் அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இப்பொழுது தேவ கரம் அவங்க மேலாக இறங்கி வருவதாக, தேவ கரம் அவங்க மேலாக இறங்கி வருவதாக. இதுவரைக்கும் இல்லாத நன்மைகள் எங்க ஜனங்க வாழ்க்கையில வரும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரவுல வந்து யாக்கோபோட வாழ்க்கையில கிரியை செய்தீங்களே, அதே போல எங்க ஜனங்க வாழ்க்கையில இரவுல வந்து அவங்களை நீங்க தாங்குங்க என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாளைக்கு நடக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலையாய் வருவார்களாக. வந்து ஆண்டவரே 9 மணிக்கே வந்து உம்மை ஆராதிச்சு அபிஷேகத்தில் நிரம்பி உம்மை துதித்து மகிழ்ந்து உம்முடைய வசனத்தை கேட்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையில் அந்த வசனம் இருதயத்தில் விதைக்கப்படுவதாக, அதை கேட்டபடி நடக்க ஆரம்பிப்பார்களாக. அந்த வாரம் முழுசு அந்த வசனம் இருதயத்திலிருந்து பிரிக்காதபடிக்கு எடுக்காதபடிக்கு எல்லா வான மண்டல பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகளை கட்டி சபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் நாளைக்கு பெரிய காரியத்தை செய்வீராக, மகிமையான காரியத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசிப்பேன் நான், மகிமை மேல் மகிமையாவேன். 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 தேசத்தின் நன்மைகள் என்னிடத்தில் வந்திட செய்திடுவார். தேசத்தின் நன்மைகள் என்னிடத்தில் வந்திட செய்திடுவார். ராஜாக்கள் ஜாதிகள் என் ஆமென் ஆமென் ஆமென். ராஜாக்கள் ஜாதிகள் என் வசமாய் திரும்பிட செய்திடுவார். எழும்பி பிரகாசிப்பேன் நான், மகிமை மேல் மகிமையாவே. எழும்பி பிரகாசிப்பேன் நான், மகிமை மேல் மகிமையாவே. உங்களையும் என்னையும் கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார். என கர்த்தர் உங்களை தாங்குகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நாளை காலை 9 மணிக்கு நம்மளுக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை இருக்கு. உங்களை யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். You are blessed. Bye bye.